பாகிஸ்தான் இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தினால் விளைவுகள் படுமோசமாக இருக்கும் என இந்திய ராணுவம் எச்சரிக்கை. பதிலடி தாக்குதல் நடத்த தங்களுக்கு முழு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக முப்படை அதிகாரிகள் அறிவிப்பு. தாக்குதல் நடக்கும்போது பயணிகள் விமானங்கள் பறக்க பாகிஸ்தான் அனுமதித்தது. பயணிகளை கேடயமாக பாகிஸ்தான் பயன்படுத்தியதாக ஏர் மார்ஷல் AK பாரதி குற்றச்சாட்டு. எங்களுடைய மோதல் பயங்கரவாதிகளுடன் மட்டுமே, பாகிஸ்தான் ராணுவத்துடன் அல்ல. பதிலடி தாக்குதலில் வான் பாதுகாப்பு அமைப்பு முக்கிய பங்கு வகித்ததாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் விளக்கம். எல்லையில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் இந்திய ராணுவத்தினர் 5 பேர் வீர மரணம். பதிலடி தாக்குதலில் சுமார் 40 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக இந்திய ராணுவம் தகவல். பாகிஸ்தானின் ராணுவ தளங்களை அழித்தது தொடர்பான வீடியோவை வெளியிட்டது இந்திய ராணுவம். ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை, தொடர்கிறது என்றும் எச்சரிக்கை. பாகிஸ்தான் பயங்கரவாதம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு குழுவிடம் முறையிட இந்தியா முடிவு. பயங்கரவாதத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த ஆதாரத்தை அளித்து முறையிட திட்டமிட்டுள்ளதாக தகவல். லக்னோவில் நிறுவப்பட்டுள்ள பிரம்மோஸ் வான்வெளி ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை கூடம் நாட்டிற்கு அர்ப்பணிப்பு. காணொலி காட்சி வழியாக நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். மாமல்லபுரம் அருகே நடைபெற்ற பாமக மாநாட்டில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றம். வன்னியர்களுக்கு முழுமையான உள்இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். பாகிஸ்தான் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர் முரளி நாயக்கின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முரளி நாயக் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அறிவிப்பு. சென்னை பல்லாவரம் அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 17 பேர் கைது. குற்றச்செயலில் ஈடுபட்ட 7 சிறார்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்ட நிலையில் 5 பேருக்கு சிறை. குலை நடுங்கும் குற்றச்சம்பவங்களின் கூடாரமாகிறது தமிழ்நாடு என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். 2023ஆம் ஆண்டை விட கடந்த ஆண்டு போக்சோ குற்றங்கள் 52 விழுக்காடு உயர்ந்துள்ளதாக எக்ஸ் பதிவு. புதுச்சேரியில் போடி மதுபானங்கள் தயாரித்து தமிழக டாஸ்மாக் கடைகளுக்கு அனுப்பப்படுவதாக அதிமுக பகீர் குற்றச்சாட்டு. அமைச்சரின் மகளுக்கு சொந்தமான இடத்தில் தயாரிக்கப்படுவதாக அன்பழகன் பரபரப்பு பேட்டி. தமிழகத்தில் மேலும் 9 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் கட்டண சிகிச்சை பிரிவு திறக்க நடவடிக்கை. தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டட திறப்பு விழாவில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட கட்டிடங்கள் புதிதாக கட்டப்பட்டு இன்று முதல் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. புதிய கட்டிடங்கள் கட்டும் பணி மட்டுமல்லாது ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களும் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் டீசல் குழாயில் உடைப்பு. 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. சென்னை குரோம்பேட்டையில் புறநகர் மின்சார ரயிலில் பெட்டிகளை இணைக்கும் கேபிள் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. ரயில் நிறுத்தப்பட்டு உடனடியாக வெளியேறிய பயணிகள். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா பகுதியில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6ஆக பதிவு. வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் தனக்குத்தானே சிலை வைத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப். கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நினைவுகூரும் வகையில் வைக்கப்பட்டுள்ள சிலை. மகளிர் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்தியா சாம்பியன். இறுதிப் போட்டியில் 97 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தி அபார வெற்றி. மீதமுள்ள IPL போட்டிகளை தொடர்வது குறித்து IPL நிர்வாகம் தீவிர ஆலோசனை. திருத்தப்பட்ட அட்டவணை விரைவில் அறிவிக்கப்படும் என தகவல். சொந்த ஊர்களுக்கு திரும்பிய வீரர்களை ஓரிரு நாட்களுக்குள் மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும். அணி நிர்வாகங்களுக்கு IPL நிர்வாகம் உத்தரவு.
ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளரான ஜோஸ் ஹேசல்வுட் மீண்டும் IPL தொடருக்கு திரும்புவதில் சிக்கல். காயம் முழுமையாக குணமடையாத நிலையில் அவர் விளையாடவில்லை என்றால் பெங்களூரு அணிக்கு பெரும் பின்னடைவு.